நோம்பு கயிறு இருக்கு இல்லையா? அந்த நோம்பு கயிறு கட்டிட்டு நெறைய பேர் இந்த கையில இந்த மஞ்ச கலர்ல கட்டியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முறை இருக்கா? அது யார் யாரெல்லாம் கட்டலாம்? யார் யாரெல்லாம் வந்து கட்டக்கூடாது? அதாவது இந்த நோம்பு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில வைக்கக்கூடியது. இது வந்து வீட்ல பொறந்த பொண்ணுக்கு கூட குடுக்க மாட்டாங்க. ம். அந்த வீட்ல வந்த மருமக, பசங்க, பையன், மாமியாரு, மாமனார். இவங்க மட்டும் தான் கட்டிப்பாங்க. அத கட்டிக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. சத்யவான் சாவித்திரியோட புராண கதைய எடுத்து பார்த்தீங்கன்னா, சாவித்திரி அவங்க வந்து இந்த கேதார கௌரி விரதம் இருந்து தான் அவங்க சுமங்கலியோட பாக்கிய பலத்தை அதிகம் பெற்றாங்க. அப்படின்றது உள்ளூர இருக்கும். அதேபோல இந்த நோன்பு கயிறு கட்டிக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் பலத்தை ஏற்படுத்தி குடுக்கும். எந்த ஒரு கண்டத்தையும் அண்ட விடாது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும், பொறுப்புகள ஒரு விஷயத்த எப்படி செஞ்சா சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு பொறுப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். எல்லாத்த விட அம்பாளோட சக்தி. அம்பாள்னா என்ன? இடதுபுறம். சிவசக்தி ஐக்கியமானது இந்த விரதத்த எடுத்து தான். அப்ப இடதுபுறம் சொல்லக்கூடிய ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முட்டி எலும்பு எழுந்து நடக்க முடியலங்க அப்படின்னு சக்தி இல்லங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் நீக்கி குடுக்கிறது தான் இந்த நோன்பு கயிறு. இந்த நோன்பு கயிறு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒரு சிலர் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் தான் கட்டுவாங்க. பொறந்த பொண்ணுக்கு கூட குடுக்க மாட்டாங்க. பொண்ணு வீட்ல கும்பிட்டியான்னு சத்தம் போடுவாங்க. செஞ்சுட்டியா? கட்டியாச்சான்னு கேட்பாங்க. இத வந்து தானமாவும் கிடைச்சதுன்னா நல்ல விஷயம். ஆனா யாரும் குடுக்க மாட்டாங்க.